மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு சி.என். ராமமூர்த்தி. நான் கூட நினச்சேன் இவன் ரொம்ப விவரமான ஆள் போல இருக்குதுன்னு. அப்புறம் தான் நினச்சேன் காரியத்துப்புறம் எதை கேள்வி கேட்டால் ஒன்றும் தெரியல போல. ஐயாவை தவிர வேறு யாரும் கிடையாது. அன்புமணியெல்லாம் இந்த நாடே கிடையாதுன்னு சொன்னால் கைத்தட்ட அதெல்லாம் எடுத்துப்பாங்களே. ராமதாஸ் இந்த சமுதாயமே இல்லை, இதை பச்சையே சொல்லிட்டாரு. யோகியனுக்கு பிறந்த மகா யோகியன், அயோக்கியன் அப்படின்ற மாதிரி கரெக்டுங்களா? அப்போ நீ மகா அயோக்கியனாக இருந்தால் தானே அவனும் மகா அயோக்கியனாக பிறந்திருப்பான். நான் தான் குலதெய்வம் மாதிரி நான் மட்டும் இல்லைனா இந்தியாவுக்கு 100 கோடி மக்களுக்கு நான் தான் ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவான் மாதிரி. பிரதம மந்திரி பதவி கொடுத்தாலும் கால் தூசை. டேய், நீ முதல்ல இந்த தைலாவரம் தோட்டத்தில் அவங்க எங்கேயாவது இருக்கிறதுல சின்ன ஊர், அந்த ஊராட்சி மன்றத்தில் தலைவர் ஆகுது. ராமதாஸுக்கு வந்து வயசாயிடுது அப்படின்லாம் கணக்கு கிடையாது. சுசிலா கீ கொடுத்தா அவர் ஆட போகிறாரு. டேய், 2வது படிக்கும் போதே அவங்க உனக்கு அம்மாடா, சின்னம்மா. அப்போ அவர் கல்யாணம் பண்ணிக்கினார்ல. மாமாங்க 2 பேரும் பணத்துக்காக அலையிறவங்க. இவங்கள வந்து யாரு கூப்பிட்டு பணம் கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் தான் போவானுங்க. வந்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதில் ஏற்றி ஊருக்கு வெளியே இழுத்து வந்து விட்டாங்க. இந்த கட்சியே இல்லை, இல்லாத கட்சிக்கு ஏமா முட்டு கொடுத்து கேள்வி கேட்குறீங்க? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ராமதாஸ் அவர்கள் பேசும்போதே கூட்டம் கலைஞ்சு போறதெல்லாம் ஒரு சோஷியல் மீடியால அதுதான் சூனாம்பேடுன்ற ஒரு ஊர். அது என் ஊர், நான் பிறந்த ஊருங்க. அந்த சூனாம்பேடில் நான் 8வது படிக்கிறதுக்கு அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். அந்த விட்டு வெளியூருக்காக அங்கே வந்து அப்படி இருக்கிறோம். ஸோ அந்த ஊரில் போய் இப்போ கூட்டம் போட்டார். கூட்டம் போட்டதுக்கு என்ன பண்ணாங்க, எல்லா பெண்களுக்கும் சேலை கொடுத்தாங்க. வந்து உக்காந்து போடுறதுக்கு காசு இல்லை, யாரும் வரமாட்டாங்களே. ராமதாஸ்னால் யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு சேலை கூட்டாங்க. இதில் ஒரு பெரிய வன்னிய சங்க கூட்டத்துக்கு யாரை போய் கூட்டின்னு வராங்க? சூனாம்பேடு காலனி, இல்லியோடு காலனி, அவங்களெல்லாம் எல்லா ஊருக்கு மணப்பாக்கம் காலனி. நான் சொல்லணும், எனக்கு தான் எல்லாம் தெரியுமே. எல்லாரும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு புடவை கொடுத்தது. அப்புறம் ஆட்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை வந்து அந்த மணல்லாம் கடத்தின்னு இருப்பான். மணப்பாத்தில் ஒரு பையன் திருட்டு மணல் ஆற்றுல ஏற்றி ராத்திரியில் கொண்டு போய் விற்கிறது. அது துண்டு அவனை வச்சு தான் கூட்டம் போட்டாங்க. இது ஒரு ஸ்டேஜ். அவர் பேசும்பொழுது எல்லாம் பேசுகிறவரெல்லாம் அமைதியாக இருந்தாங்க. யாரை பற்றியும் பேசலை. இவனுங்க சண்டையை போட்டு பேசினா வர்றவங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அவன் வந்த உடனே எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. அப்போ மைதானம் காலியாச்சு. அவன் என்னை பற்றி அதான் பேசியிருப்பான் ராமதாஸ். இது ஒன்றும் இல்லைன்னா ஒன்று கப்புச்சிப்புன்னு போயிட்டாங்க, அவ்வளோதான். அவர் டென்ஷனாகி கத்துவாருன்னு பார்த்தா அமைதியாகிட்டார். டென்ஷனாக என்ன கத்துறது எல்லாம் தான் தெரியுது. ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு பச்சையாக தெரியும். ஸோ இவர் வந்து பொதுவாக வர்றவங்களை எல்லாருக்குமா ஏதாவது பேசணும். எதுவும் நீ பேசலையே. நீ பேசுறதுல எவனை பற்றி, அன்புமணியை பற்றியும் இத்து போன விவகாரங்களை பற்றியும் பேசின்னு இருந்தா, நான் தான் எல்லாம் பண்ணேன், நான் தான் குலதெய்வம், என்னை சுற்றி தான் வரணும். இப்போ எப்படி அதுக்கு வந்து அல்வா கொடுக்குற மாதிரி அன்புமணி எப்படி கொடுக்குற மாதிரி, ஐயோ தான் குலதெய்வம், அவர் கனவு தான் நான் நனவாக்குறேன், அவன் எங்கேயோ ஒன்று தான் வானான்றான், கனவே இல்லை, நீ வாண்டான் ஒழியணுன்றான். அப்புறம் நீ என்ன கனவை நனவாக்குறதுக்கு ஊர்வலம் போகிறேன். அதுதான் பையனா ட்ரை பண்ணுறாரு. யாருங்க? அன்புமணி. இல்லை, பேசுனா மக்கள் கிட்ட ஒரு நல்ல ஆதரவு. என்ன பேச தெரியுது? அவன் பேசுவான். ஆத்திரக்காரனாச்சே. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அப்படியே ஒரே இது மாதிரி, என்ன சொல்கிறது, ஸ்பீக்கர் மாதிரி பெருசாக வச்சு சவுண்டு காதே செவிடாகிற அளவுக்கு பேசுவான். அதில் வந்து கத்தி பேசுறதுல என்னம்மா இருக்குது? கத்தி முழுங்குவதில் என்ன இருக்குது? கத்தி முழக்கமிடுவதில் என்ன இருக்குது? நீ வந்து என்ன இஷ்யூ எடுக்கிற சொல்லு. யாருக்கையாவது நான் எல்லாம் காரி துப்பிட்டு போனானே. இந்த மணிகண்டன் ஒரு துணைத் தலைவர் இருந்தார். இந்த அன்புமணிக்கிறான் அவன் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நெட்டிலேருந்து பார்த்துட்டு அப்படியே அதுக்காக மெமரைஸ் பண்ணிவிட்டு மானியே அப்படியே முழங்குவான். நான் கூட நினச்சேன் இவன் ரொம்ப விவரமான ஆள் போல் இருக்குதுன்னு. அப்புறம் தான் நினச்சேன் காரி துப்புறம் எதாவது கேள்வி கேட்டால் ஒன்றும் தெரியல போல. அவனை மாதிரி ஒரு ஆளே. நிறைய பேர் அப்படி தானே பண்ணுறாங்க. பின்னாடி வந்து அவங்களுக்குன்னு ஒரு டீமை வந்து வேலை பார்க்க வச்சு அவங்க சொல்கிறத வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டு தானே வந்து படிக்கிறது. இல்லைம்மா, ப்ரிப்பேர் ஆகி படிக்கிறது வேலை இல்லை. உனக்கு அதை பற்றி மீதி நாலேஜ் எல்லாம் படிக்கும் போது அது என்னன்றது கூட தெரியாமல் இருக்கிறாரு. அதாவதுமா சட்டத்தில் இருக்குதுமா. ஒருத்தரை வந்து கத்தியால் குத்தி கொண்டா மர்டர். அது என்ன மர்டர் பண்ணால் தண்டனைன்னு இருக்கும். 2 லைன் தான் சட்டமே. அதுக்கு இல்லைனா நடக்குது.
சட்டம் வந்து அது 2 லைன் தாம்மா வரும். இந்த செக்ஷனுக்கு இதுதான். ஆமா. ஆனால் அது எவ்வளோ பெரிய வேலை நடக்குது அதை பற்றி தெரியணும்ல, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. முன்னாடி என்ன நடந்தது, இப்போ வழக்கு என்ன, அதெல்லாம் தெரியணும்ல. அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கணும். படிக்க தெரியலன்னா சொல்கிறதையாவது கேட்கணும். இவனுக்கு சும்மா மயக்க கொடுத்தா வாயில் வந்ததெல்லாம் உணர்வோம். ஏன்னா அது இருக்கிறது தான் கிராமம். அவங்க சொல்கிறதுன்னா என்னன்னு தெரியாது. இப்போ ஒவ்வொன்றுக்கும் நாங்கள்லாம் தீர்வு கொடுத்துருக்குறோம். ஸோ இது மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியல்னால் இப்படி எடுக்கணும், இப்படி பண்ணணும், நாங்கள்லாம் ஷேர்னா ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் கொடுக்கணும், அது இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி எந்த தீர்வும் கிடையாது. இவங்களுக்கு வந்த உடனே ஒரே கத்துறது, அப்படியே இது பண்ணுறது. இந்த சினிமாக்காரன் வந்த உடனே கத்துவான்ல இந்த ரசிகர்கள் விசில் அடிப்பாங்களா, அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருக்காங்க. வேற என்ன இவங்க தாண்டி வச்சிருக்கிறாங்க? அப்படிதான் நம்மளுக்கு வந்து ஓகே ஆதரவு இருக்குன்னு நினைப்பாங்க மக்கள். இல்லை, மக்கள் ஆதரவுலாம் தெரியும். அதாவது பேசும்போது கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுவான்னா, எந்தெந்த பேச்சுக்கு வந்து கைத்தட்டல் வரும்னு ஒன்று இருக்குது. ஓ இதை வந்து மக்கள் ஆதரிக்கிறாங்க, கை தட்டுறதை வச்செல்லாம் முடிவு பண்ணுவோம். எத்தனை தடவை கையில் தட்டுறாங்க, இவன் பேசுறதுக்குன்னா ஐயா தவிர வேறு யாரும் கிடையாது, அன்புமணியெல்லாம் இந்த நாடே கிடையாதுன்னு சொன்னால் கை தட்டாதெல்லாம் எடுத்துப்பாங்களா? இப்போ அவங்க பேசுறதுலாம் அதுதானே. ஒரு தத்துவார்த்த ரீதியாக இல்லது வந்து ஒரு அரசியல் வந்து நீங்கள் முடிவு பண்ணிட்டு அதை நோக்கி போகிறீங்க இல்லையா, அதை பற்றி நீங்கள் பேசணுமா? அதை பற்றியெல்லாம் பேசுறது இல்லையே. இப்போ என்ன ஏற்கனவே எடுத்த உடனே இப்போ எவ்வளோ தூரம் தப்பாக ராம்தாஸை திட்டுறாங்க. இப்போ நாங்கள் சொன்னோம், நியாயமாக சொன்னோம், அதுவே தப்பு, வயசானாலும் எப்படி இவர் சொல்லலாம்லாம் கேட்டாங்க. இப்போ அவங்க கல்வி ஊட்டுறதை பார்த்தா படிக்கவே முடியாது. அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அன்புமணி அந்த மாதிரி பேசுகிறாங்க. இது யார்? ஐடி விங்கு. இந்த ஐடி விங்கு தான் இந்த வேலையை செய்யுது. ஆனால் இப்போ ஐடி விங்குன்றது எந்த டீமுக்கு வேலை பார்க்குறாங்க? இல்லை, ஐடி விங்குன்றது இப்போ அன்புமணிக்கு ஒரு கோஷ்டிக்குது, ராம்தாஸுக்கு ஒரு கோஷ்டிக்குது. அன்புமணிக்கு வந்து இவர் வந்து பார்க்குறாரு, அருள் ரத்னம்னு ஒருத்தர் பார்க்குறாரு. இவருக்கு வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா கரிகால் சோழன் ஒருத்தர் பார்க்குறாரு. யார்? ராம்தாஸுக்கு. ஓகே. ஸோ இவங்க வந்து அதில் வந்து நிறைய பேருக்கு இந்த ஃபோனு வசதிகள்லாம் கொடுத்து அவங்கள வச்சுப்பாங்க. அவங்களுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க. இதெல்லாம் பதிவு போடணும், நாங்கள் நமது ஒரு தெளிவாக ஒரு பதிவு வந்துன்னா அதை வரவேற்று நிறைய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. அதெல்லாம் நடக்குது தானே. ஓகே. இப்போ ஆனால் இதில் வந்து எந்த அளவுக்கு சுசிலா அவங்களுடைய பார்ட், இந்த 2 கோஷ்டியுடைய மோதல்ல இவங்க ஏதாவது ஒரு தீர்க்கறதுக்கு பார்ப்பாங்கல்ல, எடுத்து விடுறதுக்காக அப்படின்ற மாதிரி. ஏமா சுசிலா எப்படிமா எடுத்து விடும்? அந்த இடம் அவங்க கிட்ட தானே இருக்கு. இல்லை, இந்த இடம் இருக்குது, அந்த இடம் இவங்க ஆக்கிரமிப்புல இருக்குது. அது மற்ற இடங்கள் அவங்க கைட்டு அவங்க ஏன் பண்ண போறாங்க? அவங்க வரக்கூடாதுன்னு தானே பார்ப்பாங்க. அன்புமணி இந்த பக்கமே வரக்கூடாது பார்ப்பாங்க. அது வந்து திண்டிவனத்தில் வந்து அவங்க வரலன்னு ட்ரை பண்ணா கூட, பட் ஸ்டில் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு அவங்க தான் நிறைய விஷயம் யோசிச்சு பண்ணுவாங்கலாம் சொல்லியிருக்கீங்களா? அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது மாஸ்டர் பிளான்? இல்லை, இது வந்தோடனே வித்துருவாங்க, அவ்வளோதான். யாருக்கு வித்துருவாங்க? இவங்களுக்கு சுசிலாவே அந்த அம்மா வித்துருதுனா போதும். அந்த ஆண்டாள் அம்மான்னு சொல்லனா ஓனரு 9 சென்ட் அது அவங்களுக்கு ஏற்கனவே எல்லா இடத்தையும் வாங்கிட்டாங்க. இது மட்டும் ஒரு சின்ன பிட்டு கேக் மாதிரி இருக்குது. இதையும் வாங்கிட்டா அவங்க வந்து விஸ்வகர்மா காம்ப்ளெக்ஸ் கட்டுவாங்க, ஏதாவது ஒன்று செய்வாங்க. அது நிர்வாக அலுவலகம் அது இதுன்னு எதாவது பண்ணுவாங்க. அதெல்லாம் செய்வாங்க. ஏன்னா பணம் இருக்குது இல்லைம்மா, பணம் 10 செய்யும். 2வது இது இடத்தையும் வாங்கிட்டாங்க, மீதி கொஞ்சோண்டு இடம் தான் இருக்குது. அந்த இடத்தையும் அவங்க வாங்கி அவங்க செய்வாங்கல்ல. இப்போ ஒரு கட்சியும் அவங்களுடைய பரப்புரையை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதிமுக பார்த்தோம், இப்போ இன்னிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவும் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது இல்லாமல் நம்ம அங்கங்கே வந்து திமுகவும் போய் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். இப்போ பாமக வந்து அன்புமணி ஏதோ அந்த மாதிரி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது, ஆனால் அது பெருசாக ஈடுபடுற மாதிரி தெரியல. இதில் 2 பேரும் முட்டிட்டு மோதிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு 6 மாதம் 8 மாதம் தான் இருக்குது. அந்த 8 மாதன்றது சர்ன்னு போயிடும். இது வரைக்கும் அவங்க வந்து 2026க்கு என்ன பண்ணுறதுன்றது ஏதாவது பிளான் வச்சுருக்குறாங்களா, இல்லைன்னா இதே போல தான் முட்டிக்கிட்டே கடைசி வரைக்கும் நிற்கலான் இருக்கிறாங்களா? ஏமா யானை கொழுத்தா தானாக தான் மண்ணை வாரி போட்டுக்குவோம். இவனுக்கு கொழுப்பு எடுத்து போயிருக்கானுங்க, ஊரை சுற்றி உலகம் சுற்றி கொள்ளடிச்சு பணம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அந்த நேரத்தில் ஏதாவது பார்ப்போம், அறிக்கை விடுவோம். ஏதாவது வந்து கூட்டணியில் கூப்பிட்றாங்களே ஏதாவது ஒரு கட்சி, அந்த கட்சியில் அதாவது பெரிய கட்சிகள் சின்ன கட்சிக்கு வந்து அவங்க வேட்பாளர்லாம் தேர்தலில் போட்டியிடும்போது அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்காக உதவி பண்ணுவாங்க. அந்த உதவி பண்ணுற தொகையை காலாங்காலமாக இவனுக்கு தான் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டானுங்க. அதான் பொட்டி வாங்குறது, ஸ்வீட் பாஸ் வாங்குறது. இப்போ வந்து அந்த மாதிரி யாராவது கொடுப்பாங்களான்னு தானே ஏக்கமாக இருப்பாங்க. இவங்க ஏங்கிக்கிட்டு இருக்க வேண்டியது தான். யாராவது சேர்த்தாங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டிமாண்டு.
அது பண்ணுவாங்க. இப்போ வந்து அன்புமணியை பொறுத்த வரல அவருக்கு மேலே இருக்கிற வழக்குகள் மற்ற பிரச்சனைகள்னால அவர் வந்து பிஜேபி போனால் தான் அவருக்கு ஆதரவு. ராமதாஸ் கூட சொன்னாங்களே, என் மருமகள் மகன் வந்து காலை பிடிச்சிக்கிறாங்க, நான் வந்து கேட்டாங்க கெஞ்சினாங்க, நான் அப்புறம் கொடுத்துட்டு ஒத்துக்கிட்டேன், ஆனால் இதை மீறி ஒரு காரணம் உங்களுக்கே தெரியும்னாரு. சொன்னாரா இல்லைங்களா? அப்போ என்ன காரணம், இவன் வந்து திகார் ஜெயிலில் போட்டுடுவாங்க. இப்போ ராமதாஸ் ஏற்கனவே அன்புமணி மேலே கேஸ் கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்கிறாரு, இவன் வந்து இந்த அந்த பக்கு வச்சுது. ரெண்டாவது வந்து அந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம், அதெல்லாம் என்னென்னா இவன் பேர் தானே இருக்குது. இதனால் இருக்கிறதுனால கொடுத்துன்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் இது வேவ் பார்க்குறது, தனி மனித உரிமைன்னு ஒன்று இருக்குது, தனி மனித சுதந்திரம் இருக்குது. தனி மனித சுதந்திரத்துக்கு வந்து அச்சுறுத்தலாக இது நீ பண்ண, அதனால் அதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3 ஆண்டு சிறை, 2 லட்சம் ரூபாய் ஃபைன் போடுவாங்க. இது 2 அன்புமணிக்கு போடுவாங்கல்ல. இது இப்போ இல்லைனாலும் ஒரு நாளைக்கு எடுப்பாங்கல்ல, கேஸு விரைந்து எடுப்பாங்க. அது எடுக்கும்போது அவர் போட்டால் இங்கே வந்து அங்கே திகாருக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே போடுவார். இங்கே போடுவாருன்னு நம்ம புழல் சிறைக்கு போயிட்டு வருவார். ஏற்கனவே ஒரு தடவை போயிருக்கிறாரு, இப்போ 2வது. ஸோ இதில் வந்து நிறைய பேருமா என்ன ஏதுன்னு கேட்டால் இவங்களுக்கு ஒன்று வந்து வேலை வச்சு இதை அமைப்பு நடத்தி இந்த மரியாதை உண்டு பண்ணோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கேவலமாக போயிடுது. நிறைய பேர் நான் முன்னாடி சொன்னதான் சொல்கிறேன், ஒரு பொதுவான இடங்களில் வந்து மக்கள் வந்து இந்த வன்னியர்கள் வந்து போகும்போது மற்றவங்கள்லாம் அந்த பொதுமக்கள்லாம் ரொம்ப கேவலப்படுத்தி ஏளனமாக பேசுகிறாங்கன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. வருத்தப்படுறதுக்கு யார் காரணம், இந்த ராமதாஸ் இந்த சமுதாயமே இல்லை, இதை பச்சையாக சொல்லிட்டார். ஏர்போர்ட் மூர்த்தி கூட பகிரங்கமாக பேசினார். அந்த வீடியோ இருக்குது, ஒன்றா நான் கொடுக்குறேன், நீங்கள் அதில் உள்ளே போடும்போது உங்களுக்கு போட முடிஞ்சால் நீங்கள் போடலாம், நான் போட முடியாது அப்புறம் வந்து விட்டுடுங்க. அப்புறம் வந்து நான் சொன்ன இந்த இதெல்லாம் வந்து 16 இது இருக்குது இல்லையா, அந்த 16 குற்றச்சாட்டுகளுக்கு வந்து என்ன பண்ணாங்க, நான் இங்கே பதில் தரேன், பனையூர் வாங்கன்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்தான், அதுவும் இருக்குது. நான் அப்போவே கொடுத்தேன் உங்ககிட்ட, நீங்கள் அது போடலை. ஒரு சைடில் போட்டிங்கன்னா அது யார் கொடுத்தா எப்படி மிரட்டியிருக்கான்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி வந்து சும்மா ஏதோ அறிக்கை விட்டுக்கிட்டு பத்திரிக்கையில் விட்டுட்டு ஊரில் இருக்கிறவங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இது மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இதுக்கு வந்து 10.5 பேசுகிறான், இப்போ 15% வாங்கி தருவோன்னு பேசுகிற மாதிரி அன்புமணி. டேய் 15% வேணும்னு தான் நான் வழக்கு போட்டேன், புரியுதுங்களா? கலைஞர் காலத்துலேருந்து வழக்கு போட்டு நடத்தி பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரையே 10.5 அதை கொண்டு வந்து கொடுத்தது இதுக்கெல்லாம் வழிவகுத்தது நான். இப்போ வந்து ஒரு நீதிமன்றம் சொல்லி கொடுத்துட்ட பிறகு இவர் 15 போய் கேட்பாரான். தீர்ப்பு வந்துச்சு இல்லைம்மா, தீர்ப்பு வந்துட்ட பிறகு யார் போய் வழக்கு? இது வந்து முழுக்க முழுக்க மக்கள் வந்து முட்டாளாக்கக்கூடிய வேலை இல்லை, அவள் தானே அந்த மாதிரி தானே பண்ணுறாங்க. அவன் வந்து பெரும் முட்டாளாக நினச்சிட்டு பேசுகிறான் ராமதாஸ். இவன் இஷ்டத்துக்கு இவன் மாதிரி பேசுகிறான். எனக்கு தெரியாது, நான் இன்னும் அகில உலக தான் எடுத்துப்பாங்க. இங்கே இருக்கிற இந்த ஊர் கூடுவாஞ்சேரி தாண்டி பேசினா கூட அவங்களுக்கு பற்றி யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இந்த சமுதாயத்துக்கு இல்லைம்மா. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், ஒன்றுமே கிடையாது, இவங்க எதுவுமே செய்யலை, செஞ்ச மாதிரி நடிக்கிறாங்க. நடிக்கிறதுல ரொம்ப தேர்ந்தவங்களா இருக்கு. ஏன்னா அவங்க தான் கூத்தாடியாச்சு அவங்க அப்பா. அதனால ராமதாஸ் வந்து அதான் சொல்றேன்னா, ராமதாஸ் என்ன சொல்ற மாதிரி யோகியனுக்கு பிறந்த மகா யோகியன் அயோக்கியன் அப்படின்ற மாதிரி, கரெக்டுங்களா? அப்போ நீ மகா அயோக்கியனா இருந்தா தானே அவனும் மகா அயோக்கியனா பிறந்திருப்பான். இல்லையா, அவரு யோகியனுக்கு பிறந்த மகா அயோக்கிய, அவர் யோகியன் தானே சொல்லிக்கிறாரு. அவர் தான் சொல்கிறேன், இவனே எல்லாத்தையும் பற்றியும் சொல்லிப்பான். நான் தான் குலதெய்வம் மாதிரி, நான் மட்டும் இல்லைனா இந்தியாவுக்கு 100 கோடி மக்களுக்கு நான் தான் ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவான் மாதிரி. அது செஞ்சது யார்? முரளின்ற இன்டர்நேஷ்னல் சயின்டிஸ்ட்டு, ஐஐடியில் வேலை செய்கிறாரு. அவர் தான் தன் வாழ்க்கையை திறந்து எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு அந்த காலத்துலேருந்து எல்லாம் பண்ணினே இவர் ராஜீவ்காந்தி காலத்துலேருந்து எல்லாரையும் அவரை சந்தித்து பண்ணி எவ்வளோ வழக்கு போட்டு அவர் தான்மா பண்ணி கொடுத்தாரு. அவங்களுடைய இவங்கெல்லாம் ரிலேட்டிவ்ஸ்லாம் அம்பிகான்னு சொல்கிறவங்க, சண்முகம் ஐஏஎஸ் ஐஏஎஸ் இருந்தவங்க 2 பேருமே அவங்களுடைய சொந்தக்காரங்க. அவன் தான் பண்ணுது. அவரை யாராவது சொல்கிறாங்களா? யாருக்கும் தெரியல. இன்னும் கொஞ்சம் காலத்தில் அது நான் என்ன மாதிரி ஆள் இருக்கோ நான் பேசுகிறேன், அது கூட இருக்காது. அப்புறம் 6 ரிசர்வேஷனை தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்தேன், அப்புறம் எதுக்குடா வன்னியனுக்கு வாங்கி கொடுக்கலன்னு கேட்டால் அது வந்து கோச்சுக்கிறானுங்க. இவருக்கு வாங்கி கொடுத்தா அவர் வாங்கி கொடுத்தா. நீங்க வந்து அதுக்குள்ள பொருந்தக்கூடிய கேள்வியை கேட்கணும், நீங்க எதுக்கு எக்ஸ்ட்ரா கேள்வி? எக்ஸ்ட்ரா கேள்வி இல்லை. ஸோ இந்தியாவுக்கும் அவங்க தானா, தமிழ்நாட்டுக்கும் இவங்க தானா, அவங்களே.
இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதை கேட்குறது பைத்தியக்கார பசங்க இருக்கிறானுங்க. நம்ம என்னமா சொல்கிறது? பைத்தியம் அதாவது சொல்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு தொண்டர்கள் தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே ரொம்ப பாவம், அவங்கள வேற இப்படி இல்லைம்மா, நான் சொல்லியிருக்கேன். அதாவது பணக்காரனை சுற்றி 10 பேர், பைத்தியக்காரனை சுற்றி 10 பேர். இவனுங்க ஒரு டுபாகூர் கட்சி வச்சுன்னுக்கிறானுங்க. கூட துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர். இதை வச்சுக்கினே இவனுங்க எவன் கூப்பிட்டாலும் வரானுங்கள்ல, ஒரு ரிப்பீட்டட் க்ரௌடு. அதை வச்சுக்கின்னு கோயா பால்ஸ் வேலை. இவ்வளோ நாள் வரலாம் அன்புமணியை பற்றி ராமதாஸ், ராமதாஸை பற்றி அன்புமணி. இப்போ சூனாம்பேடு கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு? நான் வந்து விரும்பி இருந்தால் ஜனாதிபதி ஆகியிருப்பேன். அவன் ஏற்கனவே நிறைய சத்தியம்லாம் பண்ணும்போதெல்லாம் சொன்னாங்கல்ல, என்ன 1000 கோடி ரூபாய் சுவிஸ் வங்கியில் போட்டாலும் பிரதம மந்திரி பதவி கொடுத்தாலும் கால் தூசை. டேய், நீ முதல்ல இந்த தைலாவரம் தோட்டத்தில் அவங்க எங்கேயாவது இருக்குதுல சின்ன ஊர், அந்த ஊராட்சி மன்றத்தில் தலைவர் ஆகு. இந்த ஊராட்சி மன்றத்துக்கு பிரசிடென்ட் ஆறு. யாருமா? நான் ராம்தாஸ் சொல்கிறேன். ராம்தாஸ் தான் அங்கே போகிற. நீ அங்கே ஊருக்கு பிரசிடென்ட் ஆகிட, அப்புறம் இந்தியாவுக்கு பிரசிடென்ட் ஆகிறத பற்றி பார்க்கலாம். என்ன ஒன்றாலும் பேசுகிறானுங்கம்மா வாய்க்கு வந்ததை. அவர் ஒரு சாணக்கியன் சார். என்ன மற்றவங்களை முன்னாடி தள்ளி அவங்களுக்காக இது பண்றவர், அவரே போய் நிக்க மாட்டார். இல்லை சாணக்கியன்றதுனா எதாவது சாதனை பண்ணுவான். கரெக்டா? இப்போ நாரதர்னா கலவரம் பண்ணி உண்டு பண்ணிட்டு போயிடுவான். இவன் சரியான சகுனியாக இருக்கிறானே. சகுனி என்னன்னா ஒரு இழப்பு தான் ஏற்படும். இந்த சமுதாயம் வந்து சொல்லணும்னா துன்பத்தில் இருக்குது. எங்கே போய்மா அவங்க புகார் சொல்லுவாங்க, எங்கே போய் வருத்தப்படுவாங்க? யாரும் இல்லை. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி உள்ளது ஒரு நியாயமான ஒரு சமுதாயத்தை, விவசாய சமுதாயத்தை இவ்வளோ அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு சக்கையை போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கே, இது நியாயமா? இது யாராவது ஒருத்தர் அவங்க கேட்கணும்ல. இப்போ நான் கூட இருந்தோம், நான் கேட்குறேன், என்ன மாதிரி வயசு ஒருத்தர் ஆரம்ப காலத்தில் இருந்தவங்களாம் எல்லோரும் ஆல்மோஸ்ட் இல்லை. அப்போ அவங்களாம் கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க, விட மாட்டாங்க. அது மாதிரி எதிர்த்தவங்கெல்லாம் வந்து அங்கேயே வந்து சேர்ந்துட்டாங்க. அந்திம கால செலவுக்கு சாவர நேரத்தில் ஏதாவது கிடைக்காதா சங்கரான்னு. அங்கே இருக்கிற அந்த தீரன்லாம் என்ன தமிழ் பாமக எப்போ போன 1998 போன ஆள் 2020 அந்த ஆளுக்கு வந்து 80வது விழான்னும் போது வந்து சேர்ந்தார். அது வரலாம் எடுத்து அவர் வந்து கையெறி குண்டில் அடிக்கலையா? அவரை காரை உடைக்கலையா? அவர் எல்லாத்தையும் தானே பண்ணார். அப்படியே அவர் உயிரை பிடிச்சிக்கின்னு பேருக்கு ஏற்ற மாதிரி தீரன் பயந்துக்கின்னு இருந்தால் கூட தீரன் சொல்லிட்டு வந்துருந்தார் ராஜேந்திரன். இப்போ எங்கே தீரன் சூரன்லாம் எங்கே போய் நிற்கிற மாதிரி, அங்கே அடுத்த வேலை இதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு அங்கே கிடக்கிற மாதிரி. இப்போ இவங்களுடைய உள்கட்சி பிரச்சனையினால இவங்களுடைய கேண்டிடேட்ஸும் இப்ப நிக்க வரதுக்கு பெரிய பிரச்சனை வரும்ல சார்? ஏமா இங்க வந்து நிக்கவே மாட்டானுங்கம்மா. இவனுக்கு யாராவது இவ கூட்டணியில நின்னாதானே நிப்பாங்க. இவங்க எங்க தனியா நிப்பாங்க? போகும்போது கூட இவங்க வந்து பிக் பண்ணுவாங்கல்ல, அதுல எந்த இடத்துல இவங்க ஸ்ட்ராங்னே முதல்ல எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? ரெண்டு அணியா அப்படிலாம் கிடையாது. கூட்டணியில இதுவரை நின்னதுல இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல ஊர் மக்கள் இருக்கிறான், எல்லா கட்சியிலும் தான் இருக்கிறான். இப்போ வன்னியர்கள் நிறைய இருக்கிற மாவட்டங்கள் நிறைய இருக்குது. அவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? அவங்க எதுவும் இல்லை, பொதுவாக இருப்பாங்க. அந்த கட்சியில் இருக்கிறவங்க நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை. இப்போ டிஎம்கே ஸ்ட்ராங்கு அங்கே கேட்பாங்க. அப்புறம் இது அதிமுக ஸ்ட்ராங்குனா அதிமுகவுக்கு கேட்பாங்க. இந்த இடத்துல கொடுங்கண்ணா. அப்புறம் உடனே நான் தான் இது நாங்கள் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அது மேடையில் பேசி அவங்கள இது பண்ண வேண்டியது. சரி, இவங்க வந்து இது வரலாம். அதிமுக கூட்டணியில் போகும்போது திமுகவை கஞ்சி காய்ச்சி எடுப்பாங்க. அப்படி இப்படி பேச மாட்டாங்க, தப்பாக பேசுவாங்க. அதே மாதிரி இவங்க வரும்போது அதே மாதிரி அதிமுகவும் பேசுவாங்க. அச்சில் எட்ட முடியாத வார்த்தைகளை பேசுவாங்க. அது உங்களுக்கு நிறைய தெரியும். ஜெயலலிதாவை என்ன பேசுனாங்க, கலைஞரை என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அவங்கள போக்கிடமற்றவர்களாக இருக்காங்க. அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. அமைதி என்ன ஏதாவது, ஏன்னா இது முன்னாடி ஓடி ஓடி ஏமாத்துனதில்லை. இப்போ சும்மா இருக்குமா கால், கை சும்மா இருக்குமா? கை சும்மா இருக்காது, அரிக்கும்ல. அந்த வேலையை செய்யறதுக்கு தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. சும்மா இருக்க மாட்டாங்கன்னா ஏதாவது ஒரு இதில் போய் சேர்ந்துட்டு கொடுத்ததை வாங்கிக்கிட்டு அமைதியாக இருக்கலாம், இந்த தடவை விட்டுட்டு அடுத்த தடவை பார்க்கலான்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன்னா ராம்தாஸுக்கு வந்து வயசாகிடுது அப்படின்லாம் கணக்கு கிடையாது. சுசிலா கீ கொடுத்தா அவர் ஆட போகிறாரு. எழுந்துருன்னா எழுந்துரு, உக்காருனா உக்காரு. நான் ஃபோன் பண்ணி பேசி கொடுத்தேன், நீ இவரை மட்டும் பேட்டி எடு. இப்போ வந்து நம்ம இப்பவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி அந்த அவர் பேர் என்ன, அந்த அதிமுகவுக்கு பேசுகிறாங்க. யார்கிட்ட பேசுகிறாங்க? முன்னாடி காசு வாங்கி கொடுத்தா இது மாதிரி தப்பாக போயிடுச்சு, இப்போது சண்முகம் நீ தான்பா பண்ணணும் அப்படின்னு. சண்முகத்தை எப்படி நடத்துவான் பாருன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன்னா என்னன்னு தெரியல. எப்போ அங்கே ஒருத்தன் ஒரு சின்ன பையன் குள்ளமாக இருப்பான், அவன் வந்திருப்பான், அவனை கூட்டுவான் அப்படின்வார். அங்கே வந்து அவன் நாய் மேய்க்கிறவன், அவன் பேர் வந்து ராஜா. இப்போ பாருமா, ராஜா இங்கே இருக்கிறான் ராம்தாஸ் கூட.
அவன் தம்பி மணிகண்டன் வந்து அன்புமணி கூட இருக்கிறான். இது என்னமா இது இருக்கிறது அப்படியே பிரிச்சுக்கிறானுங்க. இவன் ஒருத்தர் அண்ணன் அங்க இருந்தா தம்பி இங்க. அதான் என்ன 2 பேர்ல யார் எப்ப அப்ப ஏறுவாங்க இறங்குவாங்க இவங்களுடைய தெரியாது. ஓட்டுன்றது ஒரு சொல்றேன் ஒரு பேச்சுக்கு நிர்வாகிகள்லாம் இப்படி அப்படி இருக்கிறாங்க. இப்போ அது கூட என்னன்னா இவங்க காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து இருடா இருடா அப்படின்னு இவனை எவனும் நம்ப தயாரா இல்லையே. நம்மளை ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் விட்டானுங்க. இப்போ வந்து இவங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது வருது. இப்போ திண்டிவனத்தில் நாங்கள் வந்து கூட்டம் போடுறதுக்காக இது பண்ணோம். மரக்காணத்தில் எவ்வளோ 11 டிஸ்ட்ரிக்ட். ஆமாம் 11 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லாரும் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 2 வேன் 50 பேர் பஸ்ஸில் வந்தாங்க. ஏன்னா என்னை வந்து அந்த கூட்டமே நடக்கக்கூடாது மரக்காணத்தில் அப்படின்னு. ஏன்னா இங்கே வந்தாருன்னா இவர் ராமதாஸை வந்து ஏசுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு என்ன முக்கிய நிகழ்வுனா திருப்பூருக்கு பிரதம மந்திரி வந்திருந்தார். ஸோ அதனால் அவங்க எல்லாம் அங்கே போன பிறகு நான் வந்தே ஆகணும்னு சொன்ன பொழுது அங்கெல்லாம் வந்து எல்லா ஊர்லேயும் எல்லா மாவட்டத்துலேருந்து 11 மாவட்டங்கள்லேருந்து போலீஸ் அங்கே வந்திருந்தாங்க. போலீஸ் வந்திருந்து பாதுகாப்புலாம் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த நடத்த விடக்கூடாதுன்றது மாதிரிலாம் அவங்க பண்ணுவானுங்க. இப்போ அன்புமணிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அங்கெல்லாம் போயிட்டுலாம் ஒன்றும் சும்மா ஜிம்பிக்கலாம். இங்கே தான் இங்கே பேசிக்கலாம். அந்த திண்டிவனத்தில் போய் அந்த ஜெயராஜை மீறி அந்த சுசிலாவை மீறி அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே வந்து அவங்க திறக்க மாட்டாங்க ஒன்றும் மாட்டாங்க. இப்போ இந்த சீல் அப்போ என்ன ஆக போகுது? எது சீல் போட்டிருக்கிறாங்களே எப்போ தர? அதெல்லாம் அப்படியே பூடி கடக்க வேண்டியது. அப்புறமா கோர்ட்டுக்கு போனோம் அப்புறமா திறக்கணும். என் வீட்டுக்கு யாருமா சீல் போடுறது? இது அவங்களுதா? அது யார்? அந்த அம்மா ஆண்டாள் அம்மாள் வீடு அது. இவனுக்கு என்ன வாடகையும் கட்டல ஒன்றும் கட்டல. இவனை வந்து மிரட்டி அந்த பையனை தூக்கின்னு போய் அந்த செந்தில் தூக்கின்னு போய் கையெழுத்து போலீஸ் ஸ்டேஷனில் அன்புமணிக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னா அதுதான் சீலே வச்சுட்டாங்களா. அப்புறம் என்ன அன்புமணி கொடுத்து ஆயாமணி கொடுத்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை. கொடுத்து ஒன்றும் நடக்காது. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுவானுங்க, இப்போ பிரச்சனை வந்து 2 விதமாக நடக்கும். ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட அந்த கூத்தாடி பசங்க 2ஆக இருக்கிறானுங்கல்ல. இப்போ வந்து அந்த இவங்க இருக்காங்கள தியாகிகள் அவங்கள வந்து வேண்டி வேண்டி வாயா வாயா அவர் வரும்போது வா நீ வரும்போது வா நான் காசு கொடுக்குறேன் நீ காசு கொடுக்குறேன்னு அந்த ஸ்தூபி இருக்குது இல்லையாப்பா நினைவு தூண். இப்போ முதல்ல போனவுடனே இதில் இவருக்கு சித்தனி ஏழுமலை. அடுத்தது ஒவ்வொன்றா வந்து வரும். பாப்பனப்பட்டு ரங்கநாத கவுண்டரு. அப்புறம் அந்த மாதிரி ஒவ்வொன்றா போகும். கல்லுப்படி இந்த மாதிரி இடத்துல இந்த தூண் இருக்கிற இடத்துலலாம் ஸ்தூபி இருக்கிற இடத்துல ராமதாஸ் போவாங்க அன்புமணியும் போவாங்க. அந்த பாவம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை யாரோ வராங்க கடவுள் மாதிரி ஏதோ காசு கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு இல்லை அவங்க செய்கிற ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னா வாங்குவோம். இந்த தடவை வந்து போட்டி அதிகமாக இருக்கும். போட்டி அதிகமாகனா அவன் 1000 ரூபாய் கொடுத்தா அவன் 10,000 ரூபாய் கொடுப்பான். அன்புமணிக்கிட்ட நிறைய இருக்குது இல்லை. ராம்தாஸ் வந்து அவெல்லாம் ஒரு செக்கு கொடுப்பானுங்க. அதில் கையெழுத்துன்னு இருக்காது இதுவும் இருக்காது. எம்டி பிளாங்க் செக். எவனும் போடவும் முடியாது. இப்படிலாம் சொல்லி ஏமாற்றிருக்காங்க. அது அந்த காலத்தில் நான் சொல்லி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி தியாகிகள் குடும்பம் அவெல்லாம் நிறைய குடும்பங்கள் காலி ஆயிடுச்சு. எங்கே இருக்குதுன்னே தெரியல. இந்த வண்டி தள்ளு வண்டியெல்லாம் அங்கங்கே தள்ளின்னு வேறு ஏரியாவுக்கே மாறி மாவட்டம் மாறி வேலை செஞ்சு பொழப்பு நடத்துகிறாங்க. இப்போது அந்த இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து இந்த சிறப்பு பண்ணுவாங்க. இன்றைக்கி நடக்கும். எப்போ 17ஆம் தேதி. ஓகே. இப்போ அது வந்து எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? நான் தான் சொல்றேன். முதல்ல ராமதாஸ் கொடுப்பாங்க, டைம் கொடுப்பாங்க. முதல்ல வந்து வயசுல பெரிய ஆளு அவர் வந்துட்டு போட்டோம். நான் சொல்றேன் இயற்கை அது யார் பண்றாங்கன்னு தெரியல. வந்து அவங்க வந்து வந்துட்டு அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ முதல்ல வந்து சித்தனியில் அவர் கொடுத்துட்டாரு. அதுக்கு அடுத்த ஊர் போகும்போது அன்புமணி அப்போ வரலாம் அவருக்கு போயிட்டாரு. நீ 1/2 hour அங்கேயே வெயிட் பண்ணுப்பா வண்டிலேயே. அவங்க வந்தோடனே அவங்க எதாவது கொடுத்தா அவங்க கிட்டே வாங்கிக்குவாங்க. மக்கள் என்ன பண்ணுவான் பாவமாக இருக்குது. பராரியாக இருக்கிறான். நடுத்தரு நாராயணான்னு இருக்கிறான். கிடைச்ச வேலைக்கு போகிற ஆளாக இருக்கிறான். ஏரி வேலை கூலி வேலை செய்கிறவனா இருக்கிறான். விவசாய கூலி வேலை. அவனுக்கு என்ன சொல்லி என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் வீடு கட்டினதை கூட இவன் இடித்து போட்டான் ராம்தாஸ். ஸோ நம்ம எல்லா செயலும் செய்கிறோம். இப்போ இந்த மாதிரி தான் நடக்கும். முதல்ல ராம்தாஸ் அப்புறம் அன்புமணி. ஏன்னா அவங்க ஒரு சின்ன மூத்த ஆள். இப்பயே தெரிஞ்சுக்கலாம் இவங்க கட்சி எங்கே போகுதுன்னு. இப்போ முதல்ல அன்புமணி வந்து பண்ணான்னா அன்புமணி அப்பராண்டு எடுத்துட்டான். அன்புமணி வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போகலாம் தகுதியான என்ன அன்புமணிக்கு எவ்வளோ முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் கேபினெட் மந்திரி என்ற ஒரு அந்தஸ்தை தவிர வேற என்ன இருக்குது? நீங்க சொல்ற மாதிரி அந்த கேபினெட் அப்படின்னும் போது தான் மினிஸ்டரா இருந்தாலும் ஒரு கேபினெட் மினிஸ்டர் தானே. ஆமா அப்படி சின்ன வயசுல யாருக்குமே இல்லைம்மா. அந்த வயசுல அவங்க கொடுத்தாங்க. ஸோ சுசீலா என்ன நீ சின்ன 2வது படிக்கும் போதே அவங்க உனக்கு அம்மாடா சின்னம்மா. அப்போ அவர் கல்யாணம் பண்ணிக்கினார்ல. கரெக்டுங்களா? ஸோ அந்த அதே கிளினிக்கில் தானே கடந்தது. இந்த பசங்களாம் அங்கே தானே வரணும். எதை ஓணுன்னா அந்த வந்து கேட்டால் அது தானே கொடுக்கும். தட்டி விட்டு தலையில் தட்டி ஓடி போ இந்த பக்கம் அந்த பக்கம் அவங்க தானே பண்ணுவாங்க. இதை அடம் பண்ணா எது பண்ணா சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. இல்லை இப்போ இவங்களுடைய நோக்கம் கடைசியா எங்க தான் போய் முடிய போகுது?
யாருடைய நோக்கம்? பாமக. பாமக 2 பேரும் பணத்துக்காக அலையிறவனுங்க. இவங்கள வந்து யாரு கூப்பிட்டு பணம் கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் தான் போவானுங்க. அதுதான் அவங்களுடைய ஒரே இது. இப்போ 2வது இப்போ வந்து இதெல்லாம் சொல்றாங்கல்ல, ராமதாஸ் ஏன் வந்து அவங்க பொண்ணை கொண்டு வராரு? மகன் கட்சி அப்படின்னோடனே மகள் கட்சி ஆச்சு. ம். இந்த சுசீலா வெளியே வரக்கூடாது, சுசீலா பேர் இருக்கக்கூடாது, அதுல கேவலமா இருக்குது, அதுலேருந்து தப்பிச்சுக்கணுன்றதுக்காக தான் பொண்ணு அவங்க கொடுக்குறாங்க. பொண்ணை கொண்டு வராரு. அவங்க பொண்ணுகிட்ட வந்து அக்கா கிட்ட வேணா வந்து மோதுவான், ஒன்றும் பண்ண முடியாது. அக்கா அக்காக்கு அல்ல, அக்கா அக்கா சம்மந்தி. இல்லை, அக்கா ப்ளஸ் சம்மந்தி இல்லாத அவங்களுடைய சொந்த பையனுக்கு இது பண்ணி கொடுத்தாங்க. அதிலும் வந்து இளைஞர் அணிக்கு ஒத்துக்கல. அந்த பையன் வந்து ஒரு 100 கோடி கிட்ட செலவு பண்ணி சினிமா எடுக்கிறேன்னு ஒரு அடி கூட எடுக்கல. அது எல்லாம் செலவு பண்ணிட்டு போயிட்டான் அந்த பையன், சினிமா அதில் உள்ளவன். அவன் வந்து அதனால் அவனுக்கு வந்து ஒரு இது வந்து போச்சு, நாமெல்லாம் ஏமாறுறோம், நம்ம உஷாராக இருக்கணும், நம்ம தாத்தா கூட இருந்து தான் வருவோம். அவனுக்கு தெரியும் இல்லை, அவர் சொன்னால் தானே தெரியும் இப்போவும் பேர். அதனால தான் இனிஷியல் போடுன்னு. ஏம்மா என்னம்மா இது, ஒரு பெத்த அப்பன்னு சொல்கிறேன், இனிஷியல் தாண்டா உனக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லுமா? அது கூட ஈரா, தமிழில் ராமதாஸ், ராமதாஸ்ன்னு வர்றதில் ஈரா மட்டும் போடுறா, மதாஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டுங்களா? அப்போ இதை விட கேவலம்னா என்ன எந்த அளவுக்கு கோபத்தின் உச்சம் இல்லை, எந்த அளவுக்கு மேலே வெறுப்பும் விரக்தியும் வேண்டான்னு சொல்கிற முடிவு தானே அது. ராமதாஸனே போடாதுன்னா அப்புறம்னா அப்பா இல்லைடான்றது தானே அர்த்தம். அது மோரார்லெஸ் வெளியில் பார்க்கும்போது இல்ல அதுதான் இனிஷியல் போட்டுக்கோ, பின்னாடி பேர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த சொல்றாங்க. பின்னாடி பேர் இல்லை, பேர் சொன்னாதான் என் பேருக்கு தாண்டா ஓட்டு, உனக்கு ஒன்றும் கிடையாதுரா. சரி, நீ வந்து போய் மக்கள்கிட்ட எப்படி வந்து ராமதாஸுக்கு சீட்டு அன்பு பண்ணி கொடுத்துட்றாங்க, நிறைய சீட்டு கொடுத்தா 20 அவர் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்க, எதை சொல்லி ஓட்டு கேட்பான்? நான் மத்திய மந்திரியாக இருக்கும்பொழுது எனக்கு 520 MPBS சீட்டு இலவசமாக உண்டு, அதெல்லாம் தமிழ்நாட்டுக்காரனுக்கு நான் கொடுத்தேன்னு சொல்லுவேன், இல்லை ஒரே ஒரு 1 இயருக்கு கொடுத்தேன்னு சொல்லணும். ஒன்று கூட இல்லை, மொத்தமாக விற்றவனுக்கு தானே. எதை சொல்லி ஓட்டு கேட்பானுங்கம்மா? இல்லையே. அன்பு பண்ணி கேட்கறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது? இவன் வந்து ஆதி காலத்து இது என்ன சொல்கிறது, திருடன், ஆதி காலத்துலேருந்து பித்தலாட்ட பேர் வழி, ஆதி காலத்துலேருந்து பொய்யை மட்டும் புனைகிற ஒரு ஆள் ராமதாஸ். அதனால் அவன் சொல்லுவான், வண்டலுக்கும் தண்டலுக்கும் ஏதாவது ஒன்று அவுத்து விடுவான். நீ எப்படி சொன்ன எவன் நம்புவான்? இப்போ நடந்தது, இப்போ உள்ள மக்களுக்கு நல்லா தெரியும் இல்லைம்மா, கேட்பாங்கல்ல. எல்லாமே அப்டேட்டடா இருக்கிறாங்க. ஆமா, அதில் வந்து நீ ஒன்றும் செய்யலைன்றது தான் எல்லாருக்கும் தெரியும். சும்மா 108 ஒன்றும் கிடையாது. 108 அது என்ன கதைன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ முன்னாடி தெரியாமல் வந்தது, இப்போ தெரிஞ்சு போச்சு. வெளிநாடுகளில் போய் வாங்கிட்டு வந்து சர்டிஃபிகேட்டு அது இதெல்லாம் வந்து என்ன கதைன்னு எங்களுக்கும் தெரியும். எழுதி கொடுத்ததை வாசிச்சுட்டு 2ஆம் கிளாஸ் யூகேஜி பாஸ் குழந்த மாதிரி வாசிச்சுட்டு வந்து தானே வாங்கிட்டு வந்தேன். எங்களுக்கு தெரியாதா நீ என்னன்னு, உன் ஆளுமை என்னன்னு தெரியாதா? ஏமா இப்போ நாட்டோவில் சேர்மனாக இருக்கிறாரு யார்? இவர் வந்து மோடி இருக்கிறார். நிறைய அமைப்புகளில் வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க, இவர் தான் வந்து தலைவர். அது என்ன காரணம்? மக்கள் தொகை. இவ்வளோ பெரிய ஜனநாயக நாடு, உலகத்திலே பெரிய ஜனநாயக நாடு எது? இதுக்கு அடுத்து தான் அமெரிக்கா கூட, சரிங்களா? அதுக்கு அப்புறம் வந்து நீ வந்து இப்போ பண்ணும்பொழுது என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த நாட்டுக்கு ஒரு ரொட்டேஷனில் இதுக்கு இப்போ இந்த நாடு, அதுக்கு அடுத்த நாடு, அதுக்கு அடுத்த நாடுன்னு வரும்போது இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்குது. என்ன ஒரு விஷயம் கேட்டால், இந்த மாதிரி தலைமை ஏற்றா அதனுடைய நிகழ்வுகளுக்கான மொத்த செலவையும் அந்தந்த நாடு தான் ஏற்றுக்கணும். இப்போ நாட்டோவுக்கு என்ன நடக்குதோ அது இந்தியா தான் ஏற்றுக்கணும். இந்தியா ஏற்றிட்டு செலவு பண்ணுவாங்க. G20 சம்மிட்க்கும் அவங்க தான் பண்ணாங்க. அதேதாம்மா, அதை தாம்மா சொல்கிறேன். அதுதான் இது. அப்போ வந்து இது என்ன வந்து இவர் இப்போ வந்து பிரதம மந்திரி வேறு யார் இருக்காங்க, அவங்களுக்கு தான் தலைவராக ஏற்றுப்பாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து அப்போ கிடைச்சது எல்லாமே. இவர் வந்து சுகாதாரத்துறை மந்திரி, புரியுதுங்களா? அப்போ வந்து 100 கோடி மக்கள், இப்போ வந்து எல்லாம் போச்சு 147 கோடி வந்து போச்சு இல்லைங்களா? ஸோ இது மாதிரி வந்து வரும்போது அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே தான் இந்த அன்புமணிக்கு அந்த காலத்தில் கிடைச்சது. இல்லை இப்போ வேற அதாவது மற்ற கட்சிக்காரவங்க கூட்டணிக்காக சேர்க்கணும் அப்படின்னும் போது இவங்க பிரிஞ்சு இருந்தால் அது அவங்களுக்கு பெரிய பாதிப்பு அப்படின்றதுக்காக கூட சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணி 26ல் போட்டியிடுவாங்களா அப்படின்னு கேட்குற மற்ற கட்சிக்காரவங்க யாராவது? ஏமா இவங்க தான் சொன்ன இந்த கட்சி வந்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதில் ஏற்றி ஊருக்கு வெளியே இழுத்து வந்து விட்டாங்க. இந்த கட்சியே இல்லாத கட்சிக்கு ஏமா முட்டு கொடுத்து கேள்வி கேட்குறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, அது போச்சுமா. அவங்க 2 பேரும் போயிட்டானுங்க. சரி, எல்லாம் ஆவியாக பறந்து போச்சு, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை. இது வந்து காலி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஒன்றும் கிடையாது, வெத்து ஜீரோ. இப்போ இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களாம் எப்படிலாம் பேசுவாங்க. இப்போ எல்லோரும் ஒன்றும் சேர மாட்டானுங்க. 2வது என்னெல்லாம் பண்ணேன், சரிங்களா? மற்றவங்களெல்லாம் எவ்வளோ துன்புறுத்துனீங்க, எவ்வளோ பண்ணீங்க, எல்லாம் செஞ்சீங்க.
அதெல்லாம் வந்து விடுவாங்களா? கொஞ்சம் நஞ்சமா அப்படின்ற கொஞ்சம் மாதிரி. நஞ்சமா இப்ப இந்த மக்களே திருப்பிப்பாங்கல்ல. டேய் எங்கள தப்பா வழி நடத்தி 10.5ன்னு 35,580 பேர்ல கேஸ் போட வச்சியே, நீ சரியான ஆளா? என்எல்சிக்கு வந்து என்னடான்னா, என்எல்சிலேருந்து ஒருத்தரும் கூட கைதாகல. அவன் வந்து பக்கத்து மாவட்டங்கள்ல இருக்கிறவங்கள கூட்டு வந்து அன்புமணி போராடுறான். அதுவும் என்ன போராடுறான்? தருதல தந்தி பையன் வந்து என்னடா ரீசனே தெரியாம போராடுறான். போராடின உடனே புடிச்சுன்னு போறாங்க. எங்க போடுறாங்க? 2 இதுல போடுறீங்க. ஒண்ணு வந்து திருநெல்வேலி, இன்னொன்னு வந்து மதுரையில. மதுரையில இருக்கவங்களாம் லிஸ்ட் எடுக்கும்போது எல்லாம் பார்த்தா விழுப்புரத்துக்காரன். அதுக்கப்புறம் இந்த திருநெல்வேலியில போட்டா எல்லாம் வந்து அரியலூர்காரன். விழுப்புரம், அரியலூர், கடலூர்ல இருக்கவன் தான் போட்டாங்களே தவிர, அந்த பாதிக்கப்பட்ட பகுதியிலேருந்து நெய்வேலி சுத்துவட்டு கிராமங்கள்லேருந்து எவனும் ஒருத்தர் கூட வரலையம்மா. ஸோ அதுக்கு சொல்ல வரேன். இந்த மாதிரி அங்கே இருக்கிற ஒரு கிரௌடை கூப்பிட்டு வந்து காசு கொடுத்தா வராங்க. அதை தான் நான் சொன்னேனே. இப்போ பணம் கொடுத்தா வருவாங்க. சர்வ கட்சி பிரமுகர்னு இருக்கிறாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, காசு கொடுத்து இதுன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு, மகிழ்வுந்து, கை செலவுக்கு காசு, உற்சாக பானம் இதெல்லாம் கொடுத்தா மாப்பிள்ளை மாதிரி ஏறி, பணப்பொண்ணு மாதிரி ஏறி இறங்கி போகிறாங்க. அவ்வளோதான். இதுதான் நடக்குது. பச்சையாக இதுதான் நடக்குது. ஒரு இடத்துல கூட்டம் கூட்டிட்டு கூட்டம் எப்படிமா கூடும்? இது என்ன எந்த காலத்தில் இருக்கிறீங்க? இந்த யார் வந்தாலும் சரி, இப்போ விஜய்க்கு வந்தாலும் யாருக்கு வந்தாலும் கூட்டம் கூடணும்னு என்ன காசு கொடுத்தா தான் வருவாங்க. இதெல்லாம் சும்மா தானாக வந்த கூட்டம். அதெல்லாம் சினிமா வசனத்துக்கு தான் யூஸ் ஆகும். இங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. இல்ல ஒருத்தவங்களை பார்க்கணுன்ற ஆர்வத்துல வரக்கூடிய கூட்டமும் இருக்கு. யாரை பார்க்கணும்னு? இப்போ விஜய் மாதிரியான ஒரு நடிகர் வந்து டிவியில் பார்க்குறீங்களா? ஏமா டிவியில் அது போட்டால் வரப்போகுது, பார்க்க போகிறீங்க. விஜய்களை எல்லாரும் தான் சொல்கிறேன். எல்லாருமே நிறைய செய்திகள்லாம் வருது இல்லையா? புத்தகத்தில் வந்து பார்த்துக்க வேண்டியது தான். அதுக்காக நேராக பார்த்தா நேராக ஒரு கை குலுக்க விடுறாங்க. தூரத்துலேருந்து பார்த்துட்டு போக வேண்டியது தான். ஓகே. ஸோ பாமக வந்து ஒன்றும் இல்லாமல் போன ஒரு கட்சின்னு இப்போ சொல்லலாமா? ஏமா ஐயோ பாவம் பாமக, பரிதாப நிலையில் பாமக, காணாமல் போகும் பாமக என்ற நிலையை எட்டி விட்டது. அங்கே ஒன்றும் இல்லை. சும்மா அங்கே இருந்தவங்கெல்லாம் போயிட்டாங்கம்மா. காலி பெருங்காய டப்பா, அந்த பெருங்காயம்லாம் போயிடுச்சு. அந்த காலி டப்பாவை காமிச்சு இங்கே தான் இருக்குது, இங்கே இருக்குது. ஒன்றும் இல்லைம்மா, அதில் எதுவும் இல்லைம்மா. ஏமா அதை பற்றி பேசுகிறீங்க? இது வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து வருத்தமாக இருக்கும். அந்த கட்சிக்காரங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்கும். அதில் என்னென்னா, அதுக்காக வந்து ஓடி வேலை பார்க்குறாங்க இல்லையா? நம்மளை வந்து நேராக பார்த்துட்டாங்க. இவர் சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு, ஐயா நேரம் நமக்கு தான் கொய்யா கொடுக்க போறாரு. ஒரு சில தொண்டர்கள் உண்மையாலே உண்மை நம்பிக்கிட்டு இருப்பாங்கல்ல. இது இல்லைங்க, உண்மையா நம்புறவங்க வந்து உண்மையா எவ்வளோ பேர் உண்மையா நம்புறாங்க? எப்போ வரும் அவனுக்குன்னு அந்த பாதிப்பு வரும்போது, அவனுக்கு அந்த சிரமம் வரும்போது, அவன் வந்து பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது அவனுக்கு தெரியும் நம்ம உண்மையா நம்புறோம், அவனுக்கு யாரும் நம்பலை அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்கல்ல. அது கொஞ்சம் காலம் ஆகும்ல, காலதாமதம் ஆகும்ல. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. பாமக கட்சியுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கு? அப்பா மகனுடைய மோதல் எப்படி போயிட்டு இருக்குது? அது முக்கியமா வன்னியர் சங்கத்தினுடைய அந்த அலுவலகத்தை வந்து சீல் வச்சதுக்கான காரணம் என்னன்றதை பத்தி எல்லாம் விவரிச்சு சொல்லியிருந்தாங்க. இதே போல வேறொரு சிறப்பு விருந்தினரோட மீண்டும் அனைவரையும் நம்மளுடைய அடுத்த நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.